ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் கிரிஜோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்லாம் வாங்கியாச்சு. கோப்ரோ இருக்குது, அந்த மைக் அடாப்டர் இருக்குது. இது வர்றது கொஞ்சம் நாளாகிடுச்சு. இது ஒரு சின்ன ட்ரிக்கு என்னென்னா, அந்த சார்ஜிங் போட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து என்னோடய பவர் பேங்க் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணால் பேட்ரி போட தேவையில்ல. உள்ள பேட்ரி இருக்குது, இருந்தாலும் பேட்ரி இல்லாமல் நம்ம வந்து இந்த பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிட்டா அன்லிமிட்டட் டைம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஒரு டெமோ பார்க்க போகிறோம், எப்படி வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சாவி எடுத்தாச்சு. ஸ்கூட்டியில் நம்ம டெமோ ஆக்டிவா 5G நம்ம அதெல்லாம் இப்போ போக போகிறோம். ஓகே, ஆல் செட். நம்ம சென்ட்ராஸில் ஸ்கூவி வெளியே நிற்கிறாப்புல. இப்போ போயிட்டு நம்ம பிரிட்டன் கூப்பிட போகிறோம். உனக்கு எதோ பசிக்குதான், அதனால் அப்படியே போயிட்டு வீடியோ அவனுக்கு எடுத்த மாதிரி இருக்கும், அவனையும் இப்படியே கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும்ல. ஓகே, சொல்ல மாட்டேன். இவர் தான் நம்ம ஸ்கூபி. ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஸ்கூபி. ஓகே, ஆல் டைம் ஃபேவரட். இந்த காரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு லெஜெண்டரி காரு. அடித்து அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே மொரட்டு ஸ்டாமினா ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ புல்லிங் பவர் இருக்கும் அந்த வண்டிக்கு. இங்கே தான் நம்ம பிரிட்டா தங்கியிருக்கான், எப்போதும் வரைய மாட்டான். நம்ம தான் எல்லா இடையும் கூப்பிடணும் அவனை. பாட்டை பார்த்தீங்களா, தேசப்பற்றி அதுவும் தலைவனுக்கு. டேய் வாடா, வெளியே வாடா. ஓகே, பார்த்தீங்களா அப்புறம் நம்மளை இப்படி தான் இந்த நேரம் பார்த்தாலும் இப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணிட்டுருக்கு அந்த நாய். இப்போ தான் செட்டப் எல்லாம் வாங்கிட்டேன், டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேமாவா போச்சு, அவன் அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து கரெக்டாக மாட்டி விட்றணும். இதுக்கு விட்டு ஏற்று கொஞ்சம் விட்டுருந்தா, இங்கே யாருமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யாருமே இங்கே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்க பாட்டு வர்றது, அப்படியே ஏற்றிட்டு போகிறது, எல்லோரும் ஏற்றிட்டு போட்டுருக்காங்க. இதான் போலீஸ் ஒன்று நினைக்கிறாரு. ஆஹா தம்பி, வந்தால் நீ ஹெல்மெட் போட்டிருக்கீல்ல, பிறகு எதுக்கு பயப்படுற? ஏன்னா பொதுவாக நம்ம ஹெல்மெட் இந்த சோடில் போடுறதில்ல, லோக்கல்ல இருக்கும்ன்ட்டு. யூகேல சாப்பிட போகிறேன்னா கடைசியில் பார்த்தா ஸ்டாப் இன்ஜெல்லாம் இறங்கிட்டாங்க. அவங்க வீட்டில் நல்லா காசு போட்டு விட்டாங்க போல், அதனால ஸ்டாப் இன்ஜில் போய் சாப்பிட்றோம். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அப்புறம் இந்த சாண்ட்விச், சிக்கன் பர்கரு அந்த மாதிரி வாங்கினா இங்கே தான் ஸ்டாப் இன்ஜில் தான் வருவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாலாஜி. அதாவது நம்ம யூடியூப்புக்கு வந்து மோட்டிவேஷன், அப்புறம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஐடியா கொடுக்குற தம்பி பாலாஜி தம்பி. உங்களுக்கு தெரியும், என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அக்யூட் பாலாஜி இந்த யூடியூபர், அவரை பக்கம் தான் போகிறோம். இந்த வந்துட்டான் நம்ம பாலாஜி. பாருங்கள் அவன் முகத்தில் அந்த சிரிப்பை பாருங்க ஐயா. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்குது செட்டப்பு? ஆமாம், நல்லா இருக்கா? ஹெல்மெட்டு, மவுண்ட்டு, கோப்ரோ. அடாப்டர் வாங்கிட்டேன் பாரு, சொல்லிட்டே இருந்தேன்ல அடாப்டர். கரவா நான் ப்ளர் பண்ணிடுறேன்டா, தயவு செய்தா. எத்தனை வீடியோவில் வந்திருக்கேன். இப்போ எது வயசுக்கு அந்த புள்ள மாதிரி வரைச்சிக்கிட்டு இருக்கு. வாடா, அதான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸ்டாப் அண்ட் ஜாயில், அங்கே தான். சரி வாங்கிட்டேன், டெமோ பார்க்கணும்ல. நல்லா இருக்கா? எந்த இடத்துலடா? ஏன் உள்ள தின்னுக்கிட்டு இருப்பான். இவர் தான் நம்ம அன்னை, நம்ம இக்கான்னு கூப்பிடுவோம் அவரை. பார்த்தீங்களா, இக்கா வந்து ஒரே ஃபன்னில் இருக்கார். நம்ம இப்போ அவரை தான் போய் ஜாலியாக தான் ஃபன் பண்ணுவோம் அவங்கள வச்சு உள்ள. தான் பாருங்கள், விட்டுட்டு என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். எங்கே உள்ளே யாருங்கண்ணா? ஹலோ, ஹாய் பர்றையூ, ஹாய். இதான் நம்ம ஸ்டாப் அண்ட் ஜாய் கடை. இங்கே தான் நாங்கள் அடிக்கடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஹாப்பியா? யா வீடியோ யூடியூப் பிளாகர்.
அன்னையில ஒரே குஷியில் இருக்காரு. பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என் முகத்தில் சிரிப்பை பாருங்க. சாப்பாடை பார்த்தா நம்ம ரொம்ப குஷியாரா. தமிழ் தான் பேசுவேன். என்ன பேசுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி நம்மளோட தானே பண்பட்டு தமிழ்நாட்டுக்காரங்க நீங்க. ரைஸு பண்பட்டு இது நீ தான் வாங்கியா? பசிக்குன்னா இதுக்கு நீ போய் பக்கத்தில் யூகேன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து ரைஸ் எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் நம்மளால் வந்து நல்லா சாப்பிட மாட்டார். அது வந்து இன்னொரு ரிச் பீப்புள் சொல்லுவேன். என்ன கார் வச்சிருக்கீங்க தம்பி? நான் வந்து லம்போகினி வச்சிருக்கேன். டாட்டா பஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் கார் இருக்கா என்ன பாருங்க. இவர் வந்து இவரை ரிச்சுன்னு சொல்கிறா. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல ஒரு பெரிய லாயர். அவங்க கூட இருக்கு யாருன்னா லெஜெண்டரி ராம்ஜி இருக்காரு கூட. என்ன குடும்ப ரகசியத்தெல்லாம் நல்லா சொல்றீங்க. இப்போ சொல்லக்கூடாதா? அபி போட்டுருவோமா அதுக்கும்? சரி உங்கள் சேனலில் எந்த வீடியோ போட்டுடலாமா? இந்த சேனலு சரி. எந்த சேனல் என்ன வீடியோ குச்சமாக இருக்கா? சரி சொல்லு. பிராங்கா? சரி போட்டுருவோமா? போடுறதா போடலாம். ரெண்டு சேர்ந்து போடுறது கொலாபரேஷன். ஐயோ தம்பி நீ கொலாபரேஷனுக்குலாம் கூப்பிட்ற. எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. தெரியும் தம்பி நீ கொலாபரேஷன் கூப்பிட்டுருக்கேன். என்ன தம்பி என்ன வீடியோ நம்ம? ஓகே சொல்லக்கூடாது. அவன் சீக்கிரட்டாக வச்சுருவோம். நான் ஒரு வீடியோ போட போகிறேன். கிரீன் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, கேமராவும் இருக்குது, மைக்கும் இருக்குது. தரமாக எடுத்துடலாம். கேமரா எங்கே இருக்குது? இந்த கேமரா இதை வச்சு லைட் செட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அதான் இது இருக்குல்ல, ரிங் லைட் தான் இருக்குல்ல நம்மகிட்ட. நான் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். அப்போலாம் என் ஃபோன் இருக்குது. சரி பிரச்சனை இல்லை. இவ்வளோ டிஸ்கஷன் வந்து நாங்கள் டீட்டெயிலாக பண்ணிகிட்ருக்கோம். சேனலை டெவலப் பண்ணுறது என்ன பண்ணலான்ட்டு. என் சேனல் உங்கள் சேனலில் சரி ஏதோ ஒரு இது டெவலப் பண்ணுறக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா என்ன தான் ஆனாலும் சோறு தான் முக்கியம்னு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பசிக்கும்ல, காலைல சாப்பிடலையாக்கும். இன்னொன்று இந்த கடையை பற்றி நான் பெருமையாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கடையில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் காலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா நம்ம இந்த கடைக்கு தான் வருவோம். ஸ்டாப் அண்ட் ஜெயில நம்ம அண்ணன் பாருங்கள் எந்த நேரம் அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். கேமராங்களாம் அப்படியே போய் வைக்கப்படுறாரு அண்ணன். பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு தோஸ்து. எப்போ வந்தாலும் ஹை சொல்லிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவுக்கு எல்லாமே சீப்பாக இருக்கும். என்னடா ஏதோ ஷாக்கான ஐடியா சொல்லிட்டு இருக்கான். என்ன எதாக இருந்தாலும் பதிவு பண்ணு. கேமிங் பிஸ்னஸ் தான் இல்லை. நீ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணி அது நான் விட போகிறேன். நிப்பாட்ட போகிறேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பிஸ்னஸ் ஐடியா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணாடி. டேய் சீரியஸாக பேசுகிறான்டா. டேய் விளையாட்டுக்கு முன்னாடியே சொல்லிடுறா. ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு ஆள் போகிற இந்த பிஸ்னஸை பார்த்து கிளைண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களோட பொருள் ஏதாவது தொலைஞ்சதுனால அந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் இருக்குல்ல. ஆமாம் அந்த மாதிரி. என்ன ஸ்பையா இஸ்மையா நீங்க? மாமா இவர் தான் ஸ்மையி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இது மெயில் வந்துருந்தது, ப்ரோ கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு. என்னத்தை பார்த்து ஐடியா காணாம போச்சு கண்டுபிடிச்ச இல்லை ஒரு ஆள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது. ஸோ ஸ்பை வேலை பார்க்க போகிறேன். ஸ்பை வேலை நீ வந்து அண்டர் கவரில் இருக்கணும். நான் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே. அது நான் தான். அது வந்து டிஜிட்டல்லாம் ஸ்பை. ஐயோ நான் தான். சரி நம்ம கடையோட இது சொல்லுங்கள், டேஸ்ட்டு சொல்லுங்கள். நோ காம்ப்ரமைஸ் டேஸ்ட்டு. டேஸ்ட்டு தான் எப்படி எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு ஒரு இடம் கம்பல்சரி அந்த கடையில் வந்து சாப்பிட்றேன்னா அவனே நைட்டு வருவான். நைட்டு வந்துட்டு பன் பட்டர் மறக்காமல் பன் பட்டர் ஜஸ்ட் 15 rupees. பன் பட்டர் எங்கே இந்த பன் பட்டர் தான் இந்த கடையோட ஒரு கீ ரோல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வெறும் 15 ரூபா தான் இது. இது வந்து பார்க்க உங்களுக்கு சாதாரண டிஷ் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இடம் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமாட்டி நீங்கள் சொல்லுங்கள். இது நல்ல கேலரிஸ் நிறையா இருக்குது. இதில் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பல்கிங் யூஸ் ஆன்ற. ஆனால் டர்ட்டி பல்கிங் ஆயிரும் தம்பி. இல்லை இந்த அளவுக்கு நீ சாப்பிட்ற அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா பரோட்டா, இது சிக்கன், இது ஆம்லேட்டு. இது என்ன ப்ரோட்டீனா என்ன? இது என்ன மேட்ரு? என்ன சும்மா வயிற்று பசி சாப்பிட்றியா இல்லை கால்குலேட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கியா? வயிற்று பசி தான் டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. பேசுகிறீங்களா? ஐயோ மாட்டி விடுறதுலேயே ஆமா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஐயோ தேங்க்யூ. தம்பி சொல்லுவா அம்மா பார்ப்பாங்களே கொஞ்சம் பார்த்து போடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம்மா.
நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அம்மா வணக்கம். மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றவே எனக்கு கர்த்தர். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ஆஃப் ரோட் டெஸ்ட்டு போல். இந்த ரோடை 3 வருஷமாக கட்டாமே இருக்காங்க. கொஞ்சம் வந்து ரெடி பண்ணாதான் என்னன்னு தெரில. யார் சுத்தாலியோ போகுது. மக்கள்கிட்டருந்து காசு வாங்கிட்டு மக்களுக்கே எதுவும் தெரியாமல் இருக்காங்க. ஓஹோ, நான் இப்படி